எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க பொசுக்குன்னு 2023 கடைசி ட்ரேடிங் டேல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பல பேருக்கு இந்த 2023ல பயங்கரமான லாபம் அப்படின்னு வந்திருக்கும். ஆனாலும் சில பேருக்கு கண்டிப்பா கும்ப பாட்டு பாடிடுது 2023ல நஷ்டகரமா தான் இருக்கும். அப்ப நீங்க 2024ல நீங்க பண்ண வேண்டியது என்ன? உங்களுடைய தப்புகளை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுவும் இல்லாம 2024லயாவது உங்களுடைய தப்புகளை விட்டுட்டு ஒரு கிளியர் மைண்டோட போகணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன்று காட்டுறேன் பாருங்க. எது பண்றதா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியா போற மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கோல் பேஸ்டா இருக்கணும். நான் இப்போ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அது நம்மளுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 15,000 ரூபாய் இன்கம் வரணும் அல்லது ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி கோல் பேஸ்டா ஏதாவது இருக்கணும். அது போக நம்ம ஸ்டாக்ஸ் ஏதாவது வாங்குறோம்னா எஸ்ஐபி பேசிஸ்ல, அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்ல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னம்னா எஸ்ஐபி பேஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நஷ்டம் கம்மியா வரும், அதே மாதிரி லாபம் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றதா இந்த எஸ்ஐபி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இல்லை ஒன் டைமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹோல்டிங் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், மிக அழகா ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, டாடா குரூப்ல ஒரு அருமையான செய்தி வந்திருக்கு. தொடர்ந்து நிறைய முதலீட்டாளர்களுக்கு டாடா குரூப் பணத்தை அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டாடா காஃபி அப்படின்ற ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஷேரே இருக்காது. இதுக்கு பொதுவாக உங்களுடைய ஷேர் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா டாடா கன்சியூமரா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த டாடா காஃபி அப்படின்றது இப்போ 320 ரூபா இருக்கு. இன்னைக்கு இவன் 1077 ரூபா இருக்கான். அதில் இந்த மெர்ஜர் ரேஷியோ ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்குது நண்பர்களே. இத்தனை நம்பர் போட்டிங்கன்னா ஃபாரின்குள்ளேயே போகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 டிசிஎல் 10 டாடா காஃபி வச்சுருந்தா 3 டாடா கன்சியூமர் கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது 10 டாடா காஃபினுடைய வேல்யூ மொத்தம் 3200 ரூபா வருது. ஏதாவது ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் கிடைக்குதான்னு பார்த்தா ஒரு பெனிஃபிட் இல்லை. டாடா கன்சியூமர் 3 ஷேர் 3234 ரூபா, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வருது. பட் அவங்களுடைய நோட்டீஸ் எல்லாம் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது ஒரு மாதிரி நம்மளுக்கு தலை குழம்பி போயிருது. ஸோ அவங்களுடைய 3 கம்பெனி இருக்கு, டிசிஎல், டிபிஎஃப்எல், டிசிபிஎல்னு போட்டு மெர்ஜரு டிமெர்ஜரு அது இதுன்னு போட்டிருக்காங்க. நம்மளுடைய மண்டைக்குள்ள அது போக மாட்டேங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 10 ஷேர் டாடா காஃபி வச்சிருந்தா 3 ஷேர் டிசிபிஎல் கிடைக்குது. அதில் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லை நண்பர்களே. சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எது அதிகமான லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா பிரைவேட் கம்பெனிகளோட பப்ளிக் கவர்மெண்ட் கம்பெனி தான் நம்மளுக்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 துறைகள், ரயில்வே துறை ஒன்று, அதே மாதிரி டிஃபென்ஸ் துறை ஒன்று. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, அடுத்த வருஷம் சப்போஸ் இதே கவர்மெண்ட்டோ அல்லது கவர்மெண்ட் மாறுதோ அப்படின்ற பட்சத்தில் அப்போ இதே மாதிரி புதுசாக ஆர்டர் கிடைக்குமா உங்களுக்கு தெரியாதுல்ல. உக்ரைன் ரஷ்யா போர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஃபென்ஸ் துறையிலாம் அதிகமான முதலீடு பண்றதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒத்துக்குச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே ரயில்வே துறையில் வந்தே பாரத் அப்படி இப்படின்னு நிறைய செலவு பண்ணும், ரயில்வே துறையை அதிகமாக வளர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது எந்த பார்ட்டி வந்தாலும் மேபி டிஃபென்ஸ் சைடு கை வைக்கலாம். அவ்வளோ பணம் இல்லை. இப்போ உலகத்தில் எல்லாமே ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற குண்டுகளை மட்டும் வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரயில்வே துறைக்கு எப்பவும் போல அதுக்கு செலவு பண்ணுவோம். அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நம்ம மேம்படுத்தி தான் ஆகணும்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதில் ரிஸ்க் கம்மி அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரயில்வே துறை பங்குகளாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட்டை செந்தூக்கியா தூக்கி நிறுத்தது ஃபாரினர்ஸ்னுடைய பணம் தான். அவங்களுடைய பணம் தொடர்ந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு வருமா அப்படின்ற நம்ம செக் பண்றோம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் 103 தாண்டக்கூடாது, 101 தான் இருக்கா. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் கடந்த சில நாட்களாக வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க. பொதுவாக வருஷ கடைசியில் அவங்க விற்பாங்க அப்படின்ற மனநிலை மாறி இப்போ பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 30,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. போன மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000, ஆல்மோஸ்ட் 37,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியல. நண்பர்களே, இந்த என்எஸ்சி என்ன ஒரு நியூஸ் சொல்லி விடுறாங்கன்னா, இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி இப்போ மந்த்லி பேங்க் நிஃப்டி வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட சேர்ந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் வீக்லி எக்ஸ்பைரி வெட்னஸ்டே ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மந்த்லி எக்ஸ்பைரியும் வெட்னஸ்டே ஆகிடும். எப்போ இருந்து? மார்ச் 1, 2024 இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு டாடா மோட்டர் வேற லெவலில் பண்ணியிருக்கான். இது ஆல்மோஸ்ட் 6% மேலே ஏறி இருக்கான். 800 ரூபா வந்துட்டான். இன்னொரு 200 ரூபா ஏறிட்டானா
சரித்திர புகழ் பெற்ற அந்த 1000 ரூபாயை தொற்றுவான். இவனுடைய ரேலி வந்து வெறும் 67 ரூபாயில ஆரம்பிச்சு 1000 ரூபா வந்திருக்கு. அப்ப இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நம்பிக்கை கொடுக்குதுன்னா, சுஸ்லான் போன்ற கம்பெனிகள் கூட அவனுக்கு தொடர்ந்து மறுபடியும் ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. இவனு அப்படித்தானே பண்ணா, இவனுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது, இவனுடைய கடனை கம்மி பண்ணிட்டா அப்படின்ற ஒரு காரணத்தினால மேல போயிட்டு இருக்கான். ஸோ சுஸ்லானும் இதே மாதிரி அவனுடைய வால்யூம் வேற, இவனுடைய சேல்ஸ் வால்யூம் வேற. பட் இருந்தாலும் சுஸ்லானும் தொடர்ந்து ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா யாருக்கு தெரியும், அவனு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய்னு கூட வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டாடா மோட்டரை பார்க்கும்பொழுது இந்த ஒரே வருஷத்துல இந்த 2023ல 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வந்தவன் 2024 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டுக்குள்ள ஒரு 800 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வரமாட்டானா அப்படின்ற கேள்விதான் எழுது. நண்பர்களே, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த இன்னோவா கேப்டாப் வந்து சுமாரான லிஸ்டிங் தான் காமிச்சிருந்தான். ஆனால் அந்த லிஸ்டிங்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 21% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஐபிஓ யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்கள், இந்த அல்கைலமின் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இதுல லாங் டேர்ம் பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அல்கைலமினுடைய வால்யூம் அனலைசிஸ் அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வால்யூம் நடந்திருக்கு. அந்த வால்யூம் நடக்கும்போது 200 days மூவிங் ஏவரேஜை பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கான். இது போன்ற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுகளாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய பழைய ஹை வருவானான்னு தெரியல. பழைய ஹை 4767. பட் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இவ்வளோ வருஷமா 2 வருஷமா பெருசாக வால்யூம் நடக்கல, குறைவான வால்யூம் தான். பட் இப்போ ஒரு மிகப்பெரிய வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இப்போ ஏதோ ஒரு பெரிய குரூப் சப்போர்ட்ல என்டர் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த ஜிடிடி பற்றி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இவனுடைய மூவ்மெண்ட் பாருங்க. இப்போ 2023ல வெறும் 100 ரூபாய் இருந்தவன் 500 ரூபா வரைக்கும் வந்து மறுபடியும் 500 ரூபாயை பிளாஸ்ட் அவுட் ஆகிறான். இப்போ பிளாஸ்ட் அவுட் ஆகி 1000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு காட்டும் போது இன்னொரு நியூஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மறுபடியும் 784 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த ஷேரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளவு தூரம் 100 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 500 ரூபா வந்தவன் மறுபடியும் இன்னொரு 500 ரூபா ஏற மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நண்பர்கள், இந்த இந்தியா மார்ட் ஷேர் வந்து இன்னைக்கு எதுக்கு இப்படி திடுதிப்புன்னு இறங்கினான்னு தெரியல. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா 3% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் இந்த இந்தியா மார்ட்டை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவன் ஏற்கனவே இந்த 2023ல தன்னால் 1000 ரூபாய் ஏற முடியும்னு 2400 இருந்து 3500 வரைக்கும் போனவன் தான். இப்போ வந்து கரெக்டாக சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கா. இன்னைக்கு 3% மேலே ஏறி கீழே இறங்கினதுனால இவன் ஃபோக்கஸ்க்கு வர்றான். அப்படி ஃபோக்கஸ்க்கு வரும் பொழுது மறுபடியும் இவனால ஒரு 1000 ரூபாய் ஏற முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷத்துல 3700 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் இந்த இந்தியா மார்ட்ல பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஆர்பிஎல் பேங்க்ல ஒரு நல்ல ரேலி, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கும்பா குட்டியாகி மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கா. பட் என்ன ஒரு நியூஸ்னால இந்த ஆர்பிஎல் பேங்க் நல்லா மேலே வந்திருக்கு அப்படின்னா இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி வந்து 10% வரைக்கும் இந்த ஆர்பிஎல் பேங்க்லையும் ஃபெடரல் பேங்க்லையும் ஷேர் ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதில் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ இருந்து அப்ரூவல் கிடைச்சதுனால இன்னைக்கு ஆர்பிஎல் பேங்க்ல வந்து லேசாக ஒரு சின்ன மொமெண்டம் காமிச்சிருக்கான். அன்னைக்கே ஒரு நண்பர் சொன்னார், பேசாம எந்த நியூஸும் விடாம இருந்தீங்கன்னாவே இவன் சிவனேன்னு மேலே ஏறி வந்துடுவான், இந்த பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா. பட் இந்த ஆர்பிஎல் பேங்க்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு இறங்குற மாதிரி இருக்கா, அப்புறம் ஏறுற மாதிரி இருக்கா, மறுபடியும் இறங்குற மாதிரி இருக்கா, ரொம்பவுமே மென்டல் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆஹா நண்பர்களே, இந்த ஐஎக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது ஷார்ட் டேர்மில் ஒரு 2-3 நாளைக்குள்ள அல்லது இன்ட்ராடேல வந்து கொஞ்சம் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து ஐஎக்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப நாள் படுத்தே கிடந்தது. இப்போ மேபி அதில் கொஞ்சம் வால்டிலிட்டி வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த TV18 ப்ராட்காஸ்ட் வச்சிருக்கீங்களா? இவன் இப்போ கரண்ட் ரேட்லேருந்து எப்படி பார்த்தாலும் இவன் வெடிச்சு செதறித்தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம 50 ரூபாயில் பார்க்குறோம்னா அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு 80 ரூபாய்க்கோ அல்லது ஒரு 30 ரூபாய்க்கோ நம்ம பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அது நடக்குமான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஒரு வெடிச்சு செதறக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, சமீபத்தில் இந்த பிஎன்பி ஷேர் வந்து 2 விஷயத்தினால ஃபோக்கஸ் இருக்குது. ஒன்று, இவன் 100 ரூபாய் வந்து தொடமாட்டானா அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ். இன்னொரு ஃபோக்கஸ் என்னன்னா அவங்க 7500 கோடி கடன் வாங்க போகிறதா ஒரு நியூஸ் வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. டக்குன்னு வந்து 100 ரூபாய் தொட்டுட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த எம்டர் டெக் வந்து இப்படி பொசுக்குன்னு இறங்குவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நல்ல ஹை 2902 ரூபா நம்ம அப்போவே பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ 2176 ரூபா இருக்கான். ஸோ ஒன்றா இவன் இங்கிருந்து இப்படியே திரும்பி 2900 போகலாம், அல்லது இந்த 1800 1900 வரைக்கும் டச் பண்ணிட்டு அப்புறம் 2900 போகலாம். ஏன் அப்படின்னாக்கா அந்த பேட்டர்ன் இது வரைக்கும் உடையல. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபால்ஸ் ஆகணும்னா அவன் என்னைக்காவது 1500 1200 வந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகும்.
அப்படி இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருக்கோம் 2200 பட் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்க மாட்டான். ஒன்றா மேலே 3000 வந்து தொட்டிருப்பான், இல்லைன்னா ஒரு 1800 வந்து தொட்டிருப்பான். 1800 வந்து தொட்டால் இன்னுமே வசதி தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கிருந்து ஏறலினா அப்புறம் இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து ஏறுவான். இதுக்கு அவன் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எடுத்துக்குவான் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் ஒரு கும்பா குட்டியாக மாறுவான். நண்பர்களே, இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள்லாம் மரணடி. இந்த பிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% இறங்கியிருக்கான். என்ன நியூஸ் வருதுன்னா நம்மளுக்கு அது நல்ல நியூஸ். பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் குறையிற வாய்ப்பு இருக்குன்றது ஒரு நல்ல நியூஸ் வருது. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சரியான அடி அப்படின்றதுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் பிடிச்சி வெளுத்து விட்டாங்க. நண்பர்களே, இன்னைக்கும் நாளைக்கும் நல்ல ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டி ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கிராம்ப்டன் அப்படின்றதெல்லாம் பிரேக் அவுட் ஆயிருக்கான். பிரேக் அவுட் ஆனதுலேருந்து 300 ரூபாய்க்கு இருந்தால் 309 போயிட்டான். இந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஏறி இறங்கி விளையாடக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றத நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். என் கண்ணுக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு நல்லா சிறப்பாக மேலே ஏறி இறங்கக்கூடிய ஆள் கிராம்ப்டனா என் கண்ணுக்கு படுறான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி ஏறி இறங்கக்கூடிய ஷேர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து கமெண்ட்டில் போடுங்க, ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.